ஹல்லேலூயா, குட் மார்னிங். மற்றொரு விசை ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு அவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளை நாம் தியானித்து வருகின்றோம். கடந்த 2 நாட்களாக 1, 2 வார்த்தைகளை நாம் பார்த்தோம். தேவன் அருளியிருக்கிற இந்த வாய்ப்பை நினைத்து, அவருடைய கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்று ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே உதிர்த்த 3வது வார்த்தையை குறித்து தியானிக்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை அருளிச் செய்கிறது, மன்னிப்பை அறிய பண்ணியிருக்கிறது, அன்பை ருசிக்க பண்ணியிருக்கிறது, ஆவிக்குரிய பலனை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற போது, நீர் எந்த அளவுக்கு எங்கள் மீது அன்பு வைத்து, எந்த அளவுக்கு எங்களுக்காக முன்மாதிரியா இந்த உலகத்திலே வாழ்ந்து எங்கள் பாவங்களுக்காக பலியாகி எப்பேற்பட்ட தியாகத்தை நீர் செய்தீர் என்பதை நினைத்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுக்க அநேக இடங்களிலே ரொம்ப அழகா இந்த 7 வார்த்தைகள் சிலுவை தியானத்தை அற்புதமாக தியானிக்கிறார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே, அதைத் தொடர்ந்து சாட்டர்டே சனிக்கிழமை மௌன நாளாக அனுசரித்து, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கவிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களாக 1வது மற்றும் 2வது வார்த்தையை தியானித்தோம். இந்த நாளிலும் கூட 3வது வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, இயேசு கிறிஸ்துவின் தாயான மரியாள், உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று 8 நாள் பாலகனாக தேவாலயத்திற்கு இயேசு கிறிஸ்து எடுத்துச் செல்லப்பட்ட வேளையில சிமியோன் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது அந்த தாயின் இருதயம் நொறுங்கி போனது. கண்ணீரும் அழுகையுமாய் தன் குமாரனை கண்டு வேதனைப்பட்ட அந்த சமயத்தில் ஆண்டவரும் பயங்கர வேதனையில் இருக்கிறார், பயங்கர பாடுகளை அனுபவிக்கிறார். சரீரம் முழுவதும் அநேக காயங்கள், ரத்தம் முழுவதும் போய்விட்டது. தாய் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று விரும்பாமல் அந்த தாய்க்கு தான் ஆறுதல் சொல்லத்தான் அவர் ஆசைப்படுகிறார். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். அன்பை நாடுகிறவர்களாக இல்லாமல் அன்பை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே தம்முடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்ற வார்த்தையை அப்படியே அங்கே அவர் நிறைவேற்றுகிறார். உலகத்திலே தனக்கு பிறப்பை கொடுத்த தாயாகிய மரியாளுக்கான கடமையை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்ந்திருந்த ஆண்டவர் தன்னுடைய பாடுகளை, சிரமங்களை, வேதனையை கூட பொருட்டா எண்ணாமல் தன் தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று தன் தாயின் அருகே நின்று கொண்டிருந்தவனும் இயேசுவுக்கு மிகவும் அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்ட யோவானிடத்திலே ஒப்படைத்தார். பொறுப்பு, கடமை என்றால் என்ன என்பதை இயேசு நமக்கு சிலுவையில் அற்புதமாய் கற்றுக் கொடுக்கிறார். நம்மில் அநேகருக்கு பொறுப்பே கிடையாது. பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகப்பனை அவர்களின் வயது மூப்பிலே போஷிக்க வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. அவர்களை நேசிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலாய், ஆதரவாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிங்கிறத நிறைய பேர் இன்னைக்கு மறந்து போயிட்டோம். எத்தனை பேர் வயது முதிர்ந்த தங்கள் தாய் தகப்பன்மாரை முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்டுட்டு வேணா பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்களே தவிர அன்பை பகிர்கிறவர்களாக இல்லை. உன் நாட்கள் நீடித்திருக்கும் பொருட்டு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. தாய் தந்தையை தூஷிக்கிறவன், அவர்களை அனாதைகளாக விட்டுவிடுகிறவன் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டான். ஆண்டவர் எவைகளை போதித்தாரோ, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே
ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் அப்படியே நிறைவேற்றுகிறார். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று தம்முடைய தாயை தமக்கு அன்பான சீஷனாகிய யோவானிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. அதே போல இயேசுவுக்கு பிரியமான சீஷன் யாருங்க? யோவான் தான் எழுதுகிறான் தன் சுவிசேஷத்திலே, நான் நேசித்த இயேசு என்று சொல்லவில்லை, இயேசுவால் நேசிக்கப்பட்ட நான் என்பதைத்தான் உணர்த்துகிறான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க அது. நம்ம அநேக வேளைகளில் தேவனை நான் மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, தேவன் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம உணர்ந்து கொள்கிறதே இல்லை. நாம் அவரை நேசிக்கிறது என்ன பெரிய விஷயமாங்க? அவர் பெரிய தேவன், மகத்துவம் உள்ளவர், மேன்மையானவர், நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்ததுனாலே நாம் அவரை நேசிக்கிறோம். அவர் முதலாவது நம்மை நேசித்ததுனாலே நாமும் திரும்ப அவரை நேசிக்கிறோம். கவனிங்க, அவர் நம்மை நேசிப்பதற்கு நமக்குள்ள என்ன நன்னடத்தை இருக்கு? எந்த நற்குணம் இருக்கு? எதை பார்த்து தேவன் நம்மை நேசித்தார்? சத்துருக்களாக இருக்கையில், பலவீனர்களாக இருக்கையில், அவருக்கு விரோதிகளாக இருக்கையில், அவரை சித்திரவதைக்குட்படுத்துகையில், அவரை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கையில் அதே மனிதர்களை அவர் அன்பு செலுத்தினார் என்பது எவ்வளவு மேன்மையான, உண்மையான, சுயநலமற்ற கல்வாரியின் அன்பு என்பதை நாம் உணர வேண்டும். இந்த கடைசி நாட்களில் நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தாய் தகப்பன்மாரை நாம் நேசிக்க வேண்டும். வயதான காலத்திலே அவர்களை நன்றாய் பராமரிக்க வேண்டும். மாத்திரமே எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரிடத்திலே நான் அன்போடு இருக்க வேண்டும். நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து அந்த அளவுக்கு அவர் நம்மில் அன்பு காட்டினார். கிறிஸ்து நமக்காக மரித்தார். உயிரே கொடுக்கிற அளவுக்கு யாருங்க இந்த உலகத்தில் இருப்பாங்க? ஒரு நீதிமானுக்காக கூட ஒருவன் இறப்பதற்கு தயாரா இருக்க மாட்டான். ஆனால் நாம் இன்னும் பாவிகளாக இருக்கையில், அவருக்கு சத்துருக்களாக இருக்கையில், அவரை அறியாதிருக்கும் போதே அவர் நம்மை அறிந்தவராய் நித்திய நரகத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறதற்காக தம்முடைய ஜீவனையே தந்து நம்மில் அன்பு கூர்ந்தார். அதாங்க இயேசுவின் அன்பு. அந்த அன்பை ருசி பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அந்த யோவானை பார்த்து கவனிக்கணும். இயேசுவின் சீஷர்களிலே யோவான் தான் ரொம்ப சின்னவன். பேதுரு வயதிலே பெரியவனாக இருந்தான், அதே போல யோவான் வயதில் சிறியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் எப்பொழுதும் இயேசுவின் அன்புக்கு பாத்திரமானாக எப்பொழுதுமே இருந்தான். அவரையும் இவன் எப்பொழுதுமே நேசித்தான். எங்க பார்த்தாலும் அவர் இருதயத்திற்கு ஏற்ற சீஷன் என்று கூட நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய தோள்களில் ஒரு பச்சை குழந்தையை போல சாய்ந்து கொண்டு ஆண்டவரை அரவணைத்து ஒரு தாயின் மடியில் இருக்கிற குழந்தையைப் போல அவன் நேசித்தான். அதே போல யோவானையும் பிள்ளை நேசிக்கிறது போல ஆண்டவர் நேசித்தார். இன்று நம்முடைய அன்பு எப்படிங்க இருக்கு? நாம் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்? இன்னைக்கு அந்த வார்த்தை எல்லாருக்கும் ஒரு பழக்கமாயிடுச்சு. ஐ லவ் ஐஸ்கிரீம், ஐ லவ் பப்பி, ஐ லவ் திஸ் அண்ட் தட் என்பார்கள். அதே போல ஐ லவ் ஜீசஸ் என்றும் சொல்லிக் கொள்ளுவார்கள். ஐ லவ் யூ என்று அவங்ககிட்ட இவங்ககிட்டையும் கூட சொல்றதை பார்க்கிறோம். அந்த அன்பை போன்றது இதல்ல. இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிற அன்பு பரிசுத்தமானதா இருக்கணும். கள்ளம் கபடற்ற உண்மையான அன்பா இருக்கணும். நாம் அவருக்கு நன்றிக்கடன் பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவ்வளவாய் நம்மை நேசித்த ஆண்டவரை நேசிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். யோவான் ஆண்டவரை நேசித்ததினாலே எப்படியோ என்னவெல்லாமோ செஞ்சு அங்க இங்க வந்து சிலுவையின் அருகே நின்ற ஒரே சீஷன் யோவான் தான். இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய மரியாளுக்காக பொறுப்பேற்றுக் கொண்ட பாக்கியமுள்ள சீஷனாகவும் அவன் இருந்தான். எப்பொழுது அவர்களை இயேசு பார்த்தாரோ, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அப்படி மரியாளை யோவானிடத்தில் ஒப்புக் கொடுத்தது மட்டுமல்ல, யோவானே அதோ உன் தாய், நான் உனக்கு தாயைப் போல அன்பாக இருந்தேன், நீயும் கூட தாயைப் போலவே என்னை நேசித்தாய். நான் உன்னை விட்டு விட்டு போவது உன்னால் தாங்க முடியாத வேதனை. எனவே உனக்கு ஆறுதலாக நான் என் தாயை கொடுக்கிறேன். இனி என் தாயை உன் தாயைப் போல நினைத்து அன்பு காட்டி நீ ஆதரவாயிருக்க வேண்டும். ஸ்திரீயே இதோ உன் மகனாக எனக்கு அன்பான சீஷனை சேர்த்துக்கொள், பிள்ளை உன்னை பார்த்துக் கொள்வான் என்பதைப் போல ஒருவருக்கு ஒருவரை அங்கே ஒப்புக் கொடுத்து விட்டார். பக்தி என்றால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
தனியா போறது அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் பக்தி பொறுப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை, அன்பை பகிர்கிறதாக இருக்க வேண்டும் என்பதை, நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் கூட நிரூபித்து காட்டினார். இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம் யோசிக்கணும். உங்கள் தாயை நீங்க மதிக்கிறீங்களா? அன்பு செலுத்துறீங்களா? சின்ன வயசுல தாயை கஷ்டப்படுத்தியிருப்போம், பாடுபடுத்தியிருப்போம். வாலிப பிராயத்தில் இருக்கிற அநேகர் தங்கள் தாய் தகப்பனுக்கு விரோதமாக விவாகம் செய்து அவர்கள் மனதை காயப்படுத்துகிறார்கள். சரி, பரவாயில்ல என்று மன்னித்து சேர்த்து கொண்டாலும் அதை கூட நினைத்துக் கொள்ளாமல் கடைசியில அவர்கள் படுக்கைக்கு ஆளாகிற போது வயதான காலங்களிலே ஆசிரமங்களிலே போய் போட்டு விடுவதற்கு இன்னும் அலட்சியமாக இருந்து அவங்களுக்கு என்னன்னா எனக்கு என்ன என்பதைப் போல இருக்கிற அநேகரை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சரீரதாரியாக இந்த உலகத்திற்கு வந்த எல்லா விஷயங்களிலும் நமக்கு முன்மாதிரியாயிருந்தார். தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்காக விட்டு போயிருக்கிறார். பிறருக்கு ஆதரவாயிருப்பது எப்படி என்பதை நமக்கு அங்கே காண்பிக்கிறார். அவர் மன்னிப்பது எப்படி என்பதை முதல் வார்த்தையிலே கேட்டோம். அவர் ஆறுதல் சொன்னது எப்படி என்பதை அந்த கள்ளனுக்கு அவர் சொன்ன வார்த்தையின் மூலமாக கேட்டோம். அதேபோல அவர் அன்பு செலுத்துவதென்றால் எப்படி, அந்த அன்பு என்பது எவ்வளவு பெரிய கடமை உள்ளது. அன்புங்கிறது எது வந்து போகிற காற்று மாதிரி இல்லைங்க. அது அசையாத ஒன்று, பலமானது. அன்புதான் நிரந்தர காலமும் இருக்கும். அன்பினால் உனக்காக என் ஜீவனையே தருகிறேன். நீங்களும் கூட ஒருவருக்கொருவர் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறீர்கள். நான் நேசிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே கற்றுக் கொடுப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைய உங்கள் தாய் தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து, உங்கள் தாய் தகப்பனை அலட்சியம் செய்துவிட்டு நான் பக்திமான் என்று சொன்னால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? பொறுப்பற்ற வாழ்க்கை அல்லவே அல்ல. வயதான காலத்திலே உன் தாயை நீ அசட்டை செய்யாதே. தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. மறுபடி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாக சிலுவையிலே சொன்ன வார்த்தையின் ஒரு வார்த்தையின் சாரம் இதுதான்: உன் தாயையும் தந்தையும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் பிள்ளைகள் உன்னை கனம் பண்ணுவார்கள். நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அன்பு காட்டு, அன்பை பெற்றுக்கொள்ளுவாய் என்று ஆண்டவர் அங்கே போதிக்கின்றார். அப்படிப்பட்ட அன்போடும் கடமையை உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் அவருக்காய் வாழ வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, சிலுவையிலே இயேசுவின் வார்த்தைகளில் மூன்றாவது வார்த்தையின் சாரத்தை நாங்கள் தியானிக்கும் போது, பொறுப்புள்ள வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க, அன்புள்ள வாழ்க்கை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க, ஒருவருக்கொருவர் ஆதரவாய் இருக்க வேண்டும் என்கிற இருதயத்தை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க ராஜா. ஆதரவு வேண்டுமே என்று ஆசைப்படாமல் அவ்வளவு வேதனையிலும் ஆதரிக்கின்ற உம்மை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற சிரமங்கள் ஒன்றுமில்லாதவைகள். எங்களை விட அதிக சிரமப்படுவோர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் ஆறுதல் சொல்லி ஆறுதலை பெற்றுக்கொள்ள சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெபத்தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கும் அல்லது 9100100888 என்ற நம்பரில் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தையை தியானிக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.